நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யுபிஎஸ்சி தமிழ். யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு 2026 இந்த தேர்வுக்கான புத்தக பட்டியல் புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன புக் படிக்கிறது, புக் தேடுறது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். புக் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மார்க்கெட்ல புதுசா வந்து புத்தகங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். நெறைய ஆத்தர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த புக் வாங்கலாமா, அந்த புக் வாங்கலாமா, அடுத்து எந்த புக் வாங்கலாம் அப்படின்ற மாரி என்ன பண்ணுவாங்க, படிக்கிறத விட்டுட்டு புத்தகங்கள் பின்னாடியே வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் நெறைய புத்தகங்கள் இருக்கு. ஒரு பாடத்துக்கு வந்து நெறைய புத்தகங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். இருந்தாலும் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் புக் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய புத்தகம். பிளஸ் மோஸ்ட்லி பிரிலிம்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தகங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க புக்ஸ் வந்து ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு பாடம் பொறுத்தவரைக்கும் ஒரு புத்தகத்த ஃபாலோ பண்றது என்னவா இருக்கும், பெஸ்ட்டா இருக்கும் சரிங்களா? அத பேஸ் பண்ணி என்னென்ன பாடங்கள் இந்த பிரிலிம்ஸ்ல இருக்கு, அதுக்கு என்னென்ன புத்தகங்கள் வந்து படிக்கலான்றத பத்தி நம்ம என்ன பண்ணலாம், டீடைல்டா நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா? அப்போ இதோட பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா ஒரு சில பேர் புதியவர்களா இருக்கலாம். அதனால பேசிக்ஸ் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், புக் லிஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்து போயிரலாம். ஓகே. யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல 2 பேப்பர் இருக்கும். ஒண்ணு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர், பொது அறிவுத்தாள். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிசாட் பேப்பர் சரிங்களா? உங்களுக்கு இதுல மேத்ஸ், அதாவது ரீசனிங், ஆப்டிட்யூட், அதுக்கடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்லாம் வந்து வரும். ஓகே. அப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் 2 பேப்பர் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர், இன்னொன்னு சிசாட் பேப்பர். ஓகேங்களா? ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு என்னென்ன பாடங்கள் இருக்கு, என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்றது பார்ப்போம். சிசாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன புக் படிக்கலாம், ஒரு பெஸ்ட் புக் எந்த புக் அப்படின்றத பத்தி என்ன பண்ணலாம், 2 பாடத்துக்குமே நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா? யுபிஎஸ்சி குடுத்திருக்கக்கூடிய அஃபிஷியல் சிலபஸ் நம்ம வந்து பார்த்துரலாம். இந்த சிலபஸ் பார்த்துட்டு இந்த சிலபஸ பேஸ் பண்ணி தான் நம்ம புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. அப்போ நம்ம 2 பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொன்னோமா பிரிலிம்ஸ்ல. பிரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ் பேப்பர். ஓகே. அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர். அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. இந்த டாபிக்ஸ் கவர் ஆகுற மாரியான புத்தகங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான், நடப்பு நிகழ்வுகள் சரிங்களா? இதுக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, புத்தகங்கள் நம்ம வந்து ரெஃபர் பண்ண முடியாது. நீங்க செய்தித்தாள் தான் இதுக்கு என்ன பண்ணி ஆகணும், நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் சரிங்களா? எக்ஸ்ட்ரா நீங்க யோஜனான்னு சொல்லக்கூடிய மேகசின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்குன்னு தனி புத்தகங்கள் இல்ல. இத என்ன பண்றோம், நம்ம வந்து நியூஸ் பேப்பர் மூலியமா தான் இந்த டாபிக்க நம்ம கவர் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வரலாறு, ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்ற பாடத்துக்கும், அதுக்கு அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இது ரெண்டுமே நமக்கு சிலபஸ்ல வந்து குடுத்துருவாங்க சரிங்களா? இந்திய வரலாறு நம்ம வந்து படிக்கணும். ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரி, அதே மாரி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி இத நம்ம வந்து படிக்கணும். அதுக்கு அடுத்து இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் என்ன பண்ற மாரி இருக்கும், நம்ம வந்து படிக்கிற மாரி வந்து இருக்கும். இதுக்கான புத்தகம் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்து ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி குடுத்திருக்காங்க, வேர்ல்டு ஜியோகிராஃபி குடுத்திருக்காங்க. இதுக்கான புத்தகம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிசிக்கல் ஜியோகிராஃபி, சோசியல், எக்கனாமிக், ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இதுக்கான புத்தகமும் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஓகே. இந்தியன் பாலிட்டி குடுத்திருக்காங்க, கவர்னன்ஸ் குடுத்திருக்காங்க. அதுல கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ், பப்ளிக் பாலிசி, இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ் இஷ்யூஸ்லாம் நமக்கு வந்து குடுத்திருக்காங்க. இதுவும் சிலபஸ்ல இருக்கு. இதுவும் கவர் ஆகுற மாரி என்ன பார்ப்போம், நம்ம வந்து புத்தகம் வந்து பார்க்கலாம் சரிங்களா? அதுக்கு அடுத்து எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், அதுக்கு அடுத்து பாப்புலேஷன் சார்ந்து, அதுக்கு அடுத்து சோசியல் செக்டர் இனிஷியேட்டிவ், முக்கியமான ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு சரிங்களா? அப்ப இந்த டாபிக் கவர் ஆகுற மாரியான புத்தகம், அதாவது என்னென்ன புத்தகம் மார்க்கெட்ல இருக்குன்னு பார்க்கலாம். பெஸ்ட் புத்தகம் எது, அதாவது நீங்க வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள படிக்கிற மாரி நெறைய டைம் ரிவிஷன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா எந்த புக் இருக்குன்ற மாரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டாபிக்கா நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்விரான்மென்ட், சுற்றுச்சூழல் சார்ந்து என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் கேட்பாங்க. என்விரான்மென்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, அதுக்கு அடுத்து சூழலியல் மாற்றம்னு சொல்லக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், இந்த பாடமும் நமக்கு குடுத்திருக்காங்க. இதுல வந்து சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன்லாம் தேவையில்ல. இது வந்து ஜெனரலா நமக்கு தெரிஞ்சா வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கான புத்தகமும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஜெனரல் சயின்ஸ், பொது அறிவியல், இத பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து ஜிஎஸ்க்கான சிலபஸ். ஓகே. இந்த பிரிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேப்பர் இருக்கா, ஒன்னு வந்து ஜிஎஸ்னு ஒரு பேப்பர் இருக்கா, சிசாட்னு ஒரு பேப்பர் இருக்கா. இப்ப நம்ம பார்த்தது இந்த ஜிஎஸ்க்கான சிலபஸ். இப்ப நம்ம சிசாட்க்கான சிலபஸ் நம்ம வந்து பார்க்கலாம். சிசாட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த தலைப்புகள்ல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க சரிங்களா? இது வந்து 10ஆம் வகுப்பு தரத்துல தான் கேட்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கேட்பாங்க. இந்த பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் நீங்க 33% வாங்குனா போதும். ஓகேங்களா? பேப்பர் 2 அப்படின்றது மொத்தமா வந்து 200 மார்க்குக்கு வந்து வைப்பாங்க. அப்ப இந்த 200 மார்க்குக்கு நீங்க வந்து 66 மார்க்ஸ் வாங்கிட்டீங்கனாவே போதும். ஓகேங்களா? அப்ப 200 மதிப்பெண்களுக்கு 66 மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த எக்ஸாம் நீங்க என்ன பண்ணிடலாம், நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த சிசாட் பொறுத்தவரைக்கும் 3 டாபிக்ல இருந்து மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. இந்த பாடங்கள நீங்க சுருக்குனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ரஹென்ஷன். ஓகேங்களா? இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்ல இருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசனிங்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அடுத்து ஆப்டிட்யூட்ல இருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க சரிங்களா? அப்ப இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன், ரீசனிங், ஆப்டிட்யூட், இந்த 3 டாபிக்ல நமக்கு கேள்வி கேட்பாங்க. இது 3மே கவர் ஆகுற மாரி ஒரு பெஸ்ட் புக்கும். பட்
செப்பரேட்டாவும் நீங்க படிக்கிறதுக்கு எது பெஸ்ட் புக் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப நாம இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல என்னென்ன பேப்பர் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஜிஎஸ் பேப்பர நம்ம வந்து பார்த்தோம். அதே மாரி சிசாட் பார்த்தோம். இந்த தாள்களுக்கான சிலபஸ் நம்ம டீடைல்டு சிலபஸ நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சிலபஸ பேஸ் பண்ணி இப்ப ஒவ்வொரு புத்தகங்களும் நம்ம வந்து பார்க்கலாம். எந்த புத்தகங்கள் நீங்க வந்து படிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்க்கானது வந்து பார்த்துரலாம். நான் உங்களுக்கு இங்க குடுத்துருக்கக்கூடிய அந்த எல்லா புத்தகங்களும் ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய எல்லா புத்தகங்களுக்குமான அந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த புத்தகங்கள் பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நியர்பைல உங்களுக்கு வந்து புக் ஸ்டோர் இருக்குன்னா, அந்த புக் ஸ்டோர்ல கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து Amazon மூலியமா கூட நீங்க வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? Amazonல இந்த புத்தகங்கள் நான் இங்க காட்டக்கூடிய எல்லா புத்தகங்களுக்குமான லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து செக் பண்ணலாம். ஓகே. நீங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து புக் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஓல்டு எடிஷன் சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு லேட்டஸ்ட் எடிஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேட்டஸ்ட் எடிஷனே வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஓல்டு எடிஷன்ல வந்து ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு தவறுகள் இருக்கலாம். சரிங்களா? அது எல்லாமே லேட்டஸ்ட் எடிஷன்ல வந்து சரி பண்ணியிருப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து ஒரு ரீசென்ட் டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த புதிய புத்தகங்கள் தான். லேட்டஸ்ட் எடிஷன் புத்தகங்கள் தான் இருக்கும். நீங்க புத்தகங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து லேட்டஸ்ட் எடிஷன் அப்படின்றத நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. லேட்டஸ்ட் எடிஷனுக்கான புத்தகங்கள் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கா வந்து இருக்கும். அந்த புக்கும் நீங்க கரெக்ட்டா நீங்க வந்து வாங்கலாம். சரிங்களா? அதுக்கான புக்கு, ஆத்தர் பேர் எல்லாமே நான் குடுத்துருக்கேன். ஒரு சில தேவையான இடத்துல அந்த பப்ளிகேஷன் நேமும் குடுத்துருக்கேன். நீங்க புக் ஸ்டோர்ல வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணி சரியான புத்தகம் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்டரிக்கான புக்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் நீங்க நம்ம வரலாற வந்து இந்திய வரலாற 3 பெரும் பகுதிகளா நம்ம வந்து பிரிக்க முடியும். ஒண்ணு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி சரிங்களா? பண்டைய கால இந்திய வரலாறு. இன்னொன்னு மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரி அதாவது சமகால இந்திய வரலாறு. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி ஓகேங்களா? நவீன கால இந்திய வரலாறு. ஓகே. ஸோ இதுக்கான புத்தகங்கள் நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி அதாவது பண்டைய கால இந்திய வரலாறு. இந்த பாடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 புத்தகம் நான் வந்து இங்க சஜெஸ்ட் பண்றேன். 2ல ஏதாச்சும் ஒரு புத்தகம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா வந்து போதும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் ஆர்.எஸ். சர்மா சரிங்களா? இந்த புத்தகம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எ ஹிஸ்டரி ஆஃப் ஏன்ஷியன்ட் அண்ட் இயர்லி மெடிவல் இந்தியான்னு சொல்லக்கூடிய புத்தகம் உபிந்தர் சிங் இந்த அம்மாவுடைய புத்தகம் 2ல ஏதாச்சும் ஒரு புக் நீங்க வந்து வாங்க சரிங்களா? ஒன்னு ஆர்.எஸ். சர்மா அவருடைய புத்தகம் வாங்க. அப்படி இல்ல அப்படின்னா வந்து உபிந்தர் சிங் அவங்களுடைய புத்தகம் நீங்க வந்து வாங்க. இதுல கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்.எஸ். சர்மா பொறுத்த வரைக்கும் புத்தகம் வந்து ஒரு சின்ன புத்தகம் தான் சரிங்களா? உபிந்தர் சிங் பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப நாள் வந்து இருக்குது. நீங்க வந்து முன்னாடியே பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உபிந்தர் சிங் நீங்க வந்து படிக்கலாம். அப்படி இல்ல ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆர்.எஸ். சர்மா நீங்க படிக்கலாம் சரிங்களா? 2ல எந்த புத்தகம் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்க வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. இதுல வந்து அதிக மதிப்பெண்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உபிந்தர் சிங்கும் நீங்க வந்து வாங்கலாம் சரிங்களா? 2மே வந்து நல்ல புத்தகம் தான். இதுல வந்து யுபிஎஸ்சிலயும் ஓரளவு நிறைய கேள்வி வந்து உபிந்தர் சிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல 2ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்க டைம் பொறுத்து என்ன பண்ணிக்கோங்க 2 புத்தகத்தை ஏதாச்சும் ஒரு புத்தகம் நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு புத்தகம் வாங்கினா போதும். ஒன்னு ஆர்.எஸ். சர்மா இல்லைன்னா உபிந்தர் சிங் நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெடிவல் ஹிஸ்டரி அதாவது மிடிவல் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எ ஹிஸ்டரி ஆஃப் மிடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் சதீஷ் சந்திரா அவங்களுடைய புத்தகம் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஓரியன்ட் பிளாக் ஸ்வான் பப்ளிகேஷன் ஓகேங்களா? இந்த புத்தகம் வந்து நல்லா இருக்கும். இந்த புக் நீங்க வந்து என்ன பண்ணலாம் ரெஃபர் பண்ணலாம் இதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நீங்க பிபின் சந்திராவுடைய புத்தகம் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது ஓரியன்ட் பிளாக் ஸ்வான் அந்த பப்ளிகேஷன்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த புத்தகம் நீங்க வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் ராஜீவ் வகீர் அவருடைய புத்தகம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே. ஸோ இதுவுமே அந்த மாதிரி தான். இப்போ நீங்க இது வந்து ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷனுடைய புத்தகம் இது ராஜீவ் வகீர் அப்படின்றது சரிங்களா? அதாவது இந்த புக் வந்து அது கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 1000 பக்கங்கள் கிட்டே வந்துருச்சு இந்த புக். ஓகேங்களா? முன்னாடி வந்து கொஞ்சம் குட்டி புக்கா இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அந்த புக்கை வந்து கொஞ்சம் பெரிய புக் ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அதாவது மாடர்ன் பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து போதும் தான். அந்த உங்களுக்கு டைம் லைன் படி கரெக்டாகவே வந்து இருக்கும். நல்லாவே வந்து இருக்கும். இது 2ல எது வேணாலும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா? உங்களுக்கு டைமிங் பொறுத்து தான். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்டரியில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க இந்த ஸ்பெக்ட்ரம் புக் நீங்க வந்து வாங்கலாம். இல்ல உங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா புத்தகம் பிபின் சந்திரா புத்தகமே என்ன பண்ணலாம் நீங்க வந்து வாங்கலாம் சரிங்களா? 2ல ஏதாச்சும் ஒரு புத்தகம் நீங்க வாங்கிக்கோங்க. 2மே வந்து நல்லா தான் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும். இங்க அப்போ ஏன்ஷியன்ட்ல 2 புக் சொல்லியிருக்கோம். ஏதாச்சும் ஒரு புக் நீங்க வாங்கிக்கலாம். மிடிவல் பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகம் தான் இருக்கு. இந்த புக் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து மாடர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த 2 புத்தகங்கள ஏதாச்சும் ஒரு புத்தகம் நீங்க வாங்கிக்கோங்க சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்கள் நீங்க வந்து வாங்கலாம். நீங்க பார்க்குறப்ப என்ன இவ்வளோ புக் இருக்கு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. இது வந்து ஸ்கூல் புக் தான். அதாவது என்சிஇஆர்டி அப்படின்றது சிபிஎஸ்இயோட ஸ்கூல் புக். சிபிஎஸ்இ பசங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்க படிக்கக்கூடிய பள்ளி பாடநூல் தான் இது. இந்த 6வது புக்ல வந்து ரொம்ப சின்ன புக். நீங்க வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல வித்தின் ஒரு 1 வீக் உள்ளே என்ன பண்ணிடலாம். 1 வீக்கே அதிகம் தான். அதுக்குள்ளே நீங்க இந்த புக்ல வந்து படிச்சிடலாம். 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல முடிச்சிடலாம் சரிங்களா? இது உங்களுக்கு புத்தகம் தான் உங்களுக்கு எண்ணிக்கையில் பார்க்க பெருசா தெரியும்.
பட் ஷார்ட்டா நீங்க வந்து முடிச்சிடலாம் சரிங்களா. ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் நீங்க 2 ஃபாலோ பண்ணலாம். ஒண்ணு வந்து என்சிஇஆர்டி புக் நீங்க வந்து படிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் புக் நீங்க வந்து படிக்கலாம் சரிங்களா. 2ல ஏதோ ஒண்ணு. ஒண்ணு நீங்க என்சிஇஆர்டி புக் ஃபாலோ பண்ணுங்க. இல்லன்னா ஸ்டாண்டர்ட் புக்கும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். என்சிஇஆர்டி புக்கே வந்து நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் சரிங்களா. இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் புக் அதாவது இந்த புத்தகங்கள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் 1 இயர் 2 இயர்ல இந்த புக் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க என்சிஇஆர்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் கூட 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய ஆண்டுகள்ல நீங்க வந்து இப்போ நீங்க யுபிஎஸ்சி எக்ஸாம் வந்து இன்னமே ஒரு 3 ஆண்டுகள் கழிச்சு கொடுக்க போறீங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஸ்டாண்டர்ட் புக் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க 2026 இல்லனா 2027ல தான் நான் எக்ஸாம் எழுத போறேன். இதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அப்ப நீங்க என்சிஇஆர்டி புக் கூட வாங்கலாம். கண்டென்ட் பொறுத்தவரைக்கும் என்சிஇஆர்டிக்கும் என்சிஇஆர்டி வந்து புத்தகம் மாறினாலும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. கொஞ்சம் அப்டேட்டட் வந்து வரும் சரிங்களா. கொஞ்சம் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். மற்றபடி அந்த ஸ்டாட்டிக்லாம் வந்து சேமா தான் இருக்கும் இல்லைங்களா. இப்போ சோலார் சிஸ்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா 8 கோள்கள் அப்படின்றது 10 கோள் ஆக போகுது அப்படிலாம் ஆகாது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் மட்டும் வரும் சரிங்களா. ஓகே. ஸோ அதனால நீங்க 2026, 27 ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா என்சிஇஆர்டி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறீங்க 2028, 29 அந்த மாதிரி வருடங்கள்ல யுபிஎஸ்சி எழுத போறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாண்டர்ட் புக் நீங்க வந்து போயிடலாம் சரிங்களா. ரெண்டுமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்சிஇஆர்டி புக். என்சிஇஆர்டி புக் பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பு என்சிஇஆர்டி புத்தகம் த எர்த் அவர் ஹேபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் நீங்க வந்து படிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் கொடுக்கும். அதுக்கடுத்து 7th புக் அவர் என்விரான்மெண்ட், 8th என்சிஇஆர்டி புக் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய புத்தகம், 9th என்சிஇஆர்டி புக் கண்டெம்பரரி இந்தியா பார்ட் 1 புத்தகம், அதுக்கடுத்து 10th என்சிஇஆர்டி புக் கண்டெம்பரரி இந்தியா பார்ட் 2 புத்தகம் சரிங்களா. இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக் ஒரு அடிப்படை. இதுவே ஸ்கூல் புக் தானே, 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகம் தான் இல்லைங்களா. அதனால உங்களுக்கு அடிப்படைகள் எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட் டைமில் என்ன பண்ணிடலாம், இந்த புத்தகம் நீங்கள் வந்து முடிச்சிடலாம் சரிங்களா. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். ஓகே, ரீட் பண்ணி முக்கியமானது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் இந்த 11th 12th என்சிஇஆர்டி புக்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. என்ன இருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க 10th வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்குலாம் நீங்கள் இந்த 11th என்சிஇஆர்டியில் இருக்கக்கூடிய 2 புத்தகமும் 12th என்சிஇஆர்டியில் இருக்கக்கூடிய இந்த 2 புத்தகமும் என்ன பண்ணிக்கோங்க, இந்த 4 புத்தகங்கள் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷனை நீங்கள் இந்த புத்தகங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா. 11th என்சிஇஆர்டி புத்தகம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் நீங்கள் வந்து படிங்க. இது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அடிப்படைகள் எல்லாமே நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுப்பீங்க. ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியம். இதில் தான் நமக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியாவினுடைய ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் 11th என்சிஇஆர்டி இந்த புக்கும் நீங்கள் வாங்கிருங்க. அதுக்கடுத்து 12th என்சிஇஆர்டி புத்தகம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி இந்த புக் நம்ம ஹியூமன் ஜியோகிராஃபிக்கு நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். அதுக்கடுத்து 12th என்சிஇஆர்டி இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் என்ன பண்ணணும், இங்கே ரெஃபர் பண்ணணும் சரிங்களா. இந்த எல்லா புத்தகமே வாங்கறதுக்கான லிங்க் உங்களுக்கு அப்படியே ஒரு செட்டாகவே வாங்கக்கூடிய என்சிஇஆர்டி புக்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அமேசானில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த புக்ஸ் நீங்கள் என்சிஇஆர்டி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இது மட்டும் போதுமானா ஜியோகிராஃபிக்கு வேறு எதுவும் படிக்க வேணாம் அப்படின்னா வந்து எஸ், ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 4 புத்தகமே வந்து எனஃப் தான். பேசிக்ஸ் ரொம்ப அடிப்படைகள் உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்கும். உங்களுக்கு இந்த புக்கே வந்து போதும். என்சிஇஆர்டி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்குமே கூட என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து, அதாவது ஆப்ஷனலுக்கு இல்லை, பட் GS 1ல் வரக்கூடிய அந்த ஜியோகிராஃபிக்கு உங்களுக்கு பேசிக்ஸுக்கு இந்த புத்தகங்களே உங்களுக்கு வந்து போதும் சரிங்களா. இந்த என்சிஇஆர்டி புத்தகம் தாண்டி நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபின்னு சொல்லக்கூடிய புத்தகம் GC லியாங் இவருடைய புத்தகம் என்ன பண்ணிக்கலாங்க. இந்த புத்தகம் தாண்டி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபிக்கு இந்த புத்தகம், இந்த ஒரு புத்தகம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த என்சிஇஆர்டி புக்கு ப்ளஸ் இந்த புக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஜியோகிராஃபிக்கான புத்தகம். ஃபைனலாக ஜியோகிராஃபி வந்து அட்லஸ் இல்லாமல் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் மேப் பார்க்கணும், ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்லஸ் வேணும். ஸோ இந்த அட்லஸ் ஆக்ஸ்ஃபோர்டோடைய ஸ்டூடெண்ட் அட்லஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த அட்லஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த புத்தகம் அவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இப்போ ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து என்சிஇஆர்டி புக் வந்து வேணாம், நான் வந்து ஸ்டாண்டர்ட் புக் போகலான்னு இருக்கேன், என்சிஇஆர்டி புக்கு பதிலாக எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் சொல்லுங்கள் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் சப்போஸ் என்சிஇஆர்டி புக் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த புத்தகம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த என்சிஇஆர்டியில் இருக்கிற எல்லாமே இந்த புக்லேயுமே வந்து கவர் ஆகும். இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியோகிராஃபி ஃபார் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சொல்லக்கூடிய புத்தகம் மஜித் ஹுசைன். ஓகேங்களா, இவருடைய புத்தகம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஒன்று என்சிஇஆர்டி புக் நீங்கள் வாங்குங்க, அந்த செட்டு நீங்கள் வாங்கிடுங்க. அப்படி இல்லைனா இந்த புக் நீங்கள் வாங்க, ரெண்டுமே வாங்க வேணாம், ஏதாச்சும் ஒன்று என்சிஇஆர்டி புக், அப்படி இல்லைனா இந்த ஸ்டாண்டர்ட் புக் சரிங்களா. ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ அதே தான் GC லியாங்கோட புக் நீங்கள் வாங்கிருங்க. சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி இந்த புக் நீங்கள் வந்து வாங்கிருங்க. அட்லஸ் வாங்கிருங்க சரிங்களா. இந்த 2 காமன் தான், அட்லஸ் கண்டிப்பாக வாங்கணும். GC லியாங்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்க.
ஓகே. இது 2மே வந்து காமன் தான். என்சிஇஆர்டி புக் வாங்குங்க. அப்படி இல்லன்னா இந்த ஸ்டாண்டர்ட் புக் நீங்க ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா. 2ல ஏதோ ஒண்ணு. அத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி. இந்தியன் பாலிட்டிக்கான புக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம லக்ஷ்மிகாந்தினுடைய புத்தகம் ஒரு புத்தகம் இருக்கு. இந்தியன் பாலிட்டி பை யங் லக்ஷ்மிகாந்த். ஓகே. இந்த புத்தகம் நீங்க நிச்சயமா நீங்க வந்து படிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் நிறைய கான்செப்ட் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே உங்களுக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இந்த புத்தகம் நீங்க கம்ப்ளீட்டாவே நீங்க வந்து படிக்கணும் சரிங்களா. இது முக்கியமான புத்தகம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்னன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் எம் லக்ஷ்மிகாந்த் அவருடைய புத்தகம் தான். இந்த புத்தகம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரிலிம்ஸ் படிக்கிறப்பே நீங்க ஓரளவு படிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும். சேம் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ல GS2க்குமே உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. நீங்க அப்போதைக்கு என்ன பண்ண வேணாம். நீங்க வந்து அவசரமா இது வந்து படிக்க வேண்டியதில்ல. இப்பயே நீங்க என்ன பண்ணிடலாம். இதையுமே நீங்க வந்து முடிச்சிடலாம் சரிங்களா. ஓகே. இந்த 2 புத்தகம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பிரிலிம்ஸ்ல பாலிட்டிக்கு நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமி கீ கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் ஓகேங்களா. சங்கர் கணேஷ் கருப்பையா IRS இவருடைய புத்தகம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த புக் வந்து கிறிஸ்பா இருக்கும். சின்ன புக் ஒரு 250 பக்கங்கள் தான் இருக்கும். ரொம்ப தெளிவா இருக்கும். பிரிலிம்ஸுக்கு இந்த புக் வந்து போதும் சரிங்களா. இந்தியன் எக்கனாமி கீ கான்செப்ட் ஃபார் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பிரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புக் சரிங்களா. பிரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்குமான புக்கு தான் இது. இந்த புக் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். சங்கர் கணேஷ் கருப்பையா அவருடைய புத்தகம் சரிங்களா. அப்படி உங்களுக்கு வந்து டைம் நிறைய இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு நிறைய வேணும் அப்படின்னா இந்த 2 புக்கில் ஏதோ புக்கு நீங்க வந்து வாங்கலாம் சரிங்களா. இங்கே வந்து பக்கங்கள் தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட். இது வந்து ஒரு 250 பக்கம் தான் இருக்கும் இந்த புக்கு. இந்த இவர் ரமேஷ் சிங் புக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 500 550 பக்கங்கள் கிட்ட நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நிதின் சின்ஹானியா பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டலாக இது வந்து கிட்டத்தட்ட 900 பக்கம் கிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு பேஜஸ்மே வந்து மாறுபடும். நீங்கள் இப்போ பிரிலிம்ஸுக்கு சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பிரிலிம்ஸ் கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. நிதின் சின்ஹானியா புக்கை நீங்கள் வந்து வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குல்ல. ஷார்ட் டைமில் அதுவும் எக்கனாமி போய் நீங்கள் படிக்கிறது 900 பக்கம் படித்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒன்று சங்கர் கணேஷ் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கும். அடிஷனலாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரமேஷ் சிங் நிதின் சின்ஹானியா வாங்குறது நம்ம கூட உங்களுடைய விருப்பம் தான். ஏதாச்சும் ஒரு புத்தகம் இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு புத்தகம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் அந்த டைம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சங்கர் கணேஷ் கருப்பையாவே வந்து ஓகே தான். இதுவே வந்து நல்லா தான் இருக்கும். இந்த புத்தகம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. அடுத்து இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. நம்ம ஹிந்துவாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி பிஸ்னஸ் பேஜ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். ஹிந்துவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸ் பேஜ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து எக்கனாமி பேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த பேஜில் இருக்கக்கூடிய நீங்கள் எக்கனாமி சார்ந்த செய்திகளை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதுவுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி இதுக்கான புத்தகம் நம்ம வந்து பார்ப்போம். என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் எக்காலஜி பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் கிளைமேட் சேஞ்ச் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் 2க்குமேயான புத்தகம் தான் இது. இந்த புக்கோட ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரவி பி அக்ரஹரி ஓகேங்களா. இந்த ரவி பி அக்ரஹரியோட புத்தகம் ஓகேங்களா. இவருடைய புத்தகம் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து ராஜகோபாலன் புத்தகம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அந்த புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸ் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுமே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மெக்ரா ஹில்ஸோட புத்தகம் தான். உங்களுக்கு இந்த புக் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம். இந்த புக் நீங்கள் வந்து நம்பி படிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு எடிஷனுமே லேட்டஸ்ட் எடிஷனே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இந்த புத்தகம் என்விரான்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா கான்செப்ட்டுமே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பிரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பற்றியும் இந்த புக்கில் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கான GS3ல் இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுமே உங்களுக்கு இந்த புக்லேயே வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருக்குது சரிங்களா. இந்த புக் நீங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. அதுக்கடுத்து என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த நியூஸ் பேஜில் உங்களுக்கு வந்து நியூஸ் பேஜில் ப்ளஸ் அதுக்கடுத்து சயின்ஸ் பேஜில் ஹிந்துவில் வந்து வரும் இல்லைங்களா நிறைய ஆர்டிகல்ஸ். அந்த ஆர்டிகல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. என்விரான்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்பாக வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே ரவி அக்ரஹரி அவருடைய புத்தகமே வந்து இருக்குது. அது பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான புத்தகம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக் வந்து இருக்குது. இந்த புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு பிக்சர்ஸ்லாம் கொடுத்து ரொம்பவே நல்லா வந்து இந்த புக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். லேட்டஸ்ட் எடிஷனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இந்த புக் உங்களுக்கு நல்லா தரமாகவே வந்து இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கும் சரி சயின்ஸுக்கும் சரி இவருடைய புக் வந்து நல்லா இருக்குது. மெக்ரா ஹில்ஸ் தான் 2மே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும்.
பொதுவாவே ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டாபிக் இருக்கு. இப்போ வந்து சயன்ஸ் அண்ட் டெக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நெறைய டாபிக் இருக்கும். ஓகே. அதுல எது இம்பார்ட்டன்ட் டாபிக், யுபிஎஸ்சி வந்து எந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்றாங்களோ, நம்மளும் அந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸ் உங்களால நெறையவே என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அவங்க என்ன மாரி கேள்வி கேட்கறாங்க, எந்த கான்செப்ட்ல கேள்வி கேட்கறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால யுபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணுங்க, அத பத்தி நான் நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ அந்த புக்லெட் வாங்கிட்டு என்ன பண்ணிக்கோங்க, அத பேஸ் பண்ணி நீங்க வந்து படிங்க. சரிங்களா? நீங்க எப்படி படிக்கிறது அத பத்திலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். இது புக் லிஸ்ட்கான வீடியோ தான். ஸோ என்னென்ன புக்ஸ்ன்றது மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெளிவா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சயன்ஸ் அண்ட் டெக்கு இது வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்னும் ஒரு பாடம் என்ன அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஓகேங்களா? அது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்துமே நமக்கு ஒரு சில கேள்விகள் நமக்கு வந்து கேட்கறாங்க. பிரிலிம்ஸ் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து என்சிஇஆர்டில பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11th என்சிஇஆர்டில ஒரு புக் இருக்கு. உங்களுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு ஒரு புக் இருக்கு. அதே மாதிரி 12th என்சிஇஆர்டியும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக் இருக்கு. சரிங்களா? இந்த 2 புக்கோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்சிஇஆர்டி புக், இந்த புக்கை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. என்சிஆர் இது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பொறுத்தவரைக்கும் 2 புக் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று என்சிஇஆர்டி நீங்க படிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிதின் சின்ஹானியாவோட புத்தகமும் நீங்க வந்து படிக்கலாம். சரிங்களா? நிதின் சின்ஹானியா அவருடைய புக்கும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். நிதின் சின்ஹானியாவோட புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பெரிய புத்தகமா இருக்கும். அது வந்து ஷார்ட் டைம்ல நீங்க படிக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக் நீங்க வாங்கிக்கோங்க. 2 புக் இருக்கும். 11th ஒரு புக் இருக்கும், 12th ஒரு புக் இருக்கும். 2 புக்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்கு அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதுவுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிசாட். சரிங்களா? சிசாட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? சிசாட்ல நமக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகே. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. இன்னொன்னு ரீசனிங்லேருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. இன்னொன்று ஆப்டிடியூட்லேருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இந்த 3 பாடத்துலேருந்து நம்ம கேள்வி கேட்பாங்க. ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசனிங்க்கு நீங்கள் தனி புக் வாங்கிக்கலாம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்னு ஒரு புக் இருக்கு இல்லைங்களா? இந்த புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரீசனிங் இந்த புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் பை அரிகன் பப்ளிகேஷன். சரிங்களா? அதுக்கு அடுத்து ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் ஆர்எஸ் அகர்வால். சரிங்களா? இவருடைய புத்தகம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இந்த 2 டாபிக் இந்த புக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே உங்களுக்கு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரு மெத்தட். சிசாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 புத்தகம் நீங்கள் வாங்குறது நீங்கள் வாங்கலாம். சரிங்களா? இது ஒரு இந்த இந்த 2 புக் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை நான் தனித்தனி புக்காக வாங்கலாம், எனக்கு சிசாட்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட் புத்தகம் வேணும் அப்படின்னா திசா கிராக் யூபிஎஸ்சி சிசாட் பை ரிஷி பார்கவ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. சரிங்களா? இந்த புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. இந்த புக் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு யூபிஎஸ்சி இந்த சிசாட்கான உங்களுக்கு வந்து ரீசனிங் இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரீசனிங் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஆப்டிடியூடும் உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதிலே உங்களுக்கு என்ன பண்ணுறக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒரு புத்தகமே வந்து போதும். ஓகே. ஒன்று நீங்கள் இந்த புக்கு நீங்கள் வாங்க, இல்லை ஆல்ரெடி இந்த 2 புத்தகம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த புத்தகமே வச்சிருக்கலாம். சரிங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் நம்ம இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் நீங்கள் இந்த பேங்கிங் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா இது ஆர்ஆர்பி ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக் நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் மற்ற தேர்வுகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த புத்தகம் நீங்கள் வாங்கிக்கலாம். கணிதம் சார்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, இல்லை என்னுடைய கோல் வந்து யூபிஎஸ்சி மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த புத்தகம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த புத்தகம் சிசாட்டுக்கு மட்டுமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒன்று நீங்கள் இந்த ஒரு புக் வாங்க, இல்லைனா இந்த 2 புத்தகம் நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஓகே. ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 3 புத்தகமான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எந்த புக் வேணுமோ அந்த செட் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒன்று இது ஒரு ஆப்ஷன், இன்னொன்று இது 2மே ஒரு ஆப்ஷன். சரிங்களா? எதுன்றதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் புத்தகங்களுக்கானது. இறுதியாக நீங்கள் வாங்க வேண்டியது யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். சரிங்களா? கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளுக்கான யூபிஎஸ்சி எக்ஸாமினுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேங்க் வந்து இருக்கும். ஓகே. டாபிக் வைஸ் கொஸ்டின் பேங்க் வந்து இருக்குது. அது நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து வாங்கணும். சரிங்களா? ஏன்னா அது வாங்கினா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். யூபிஎஸ்சி இது வரைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக வேணும். இந்த புக்குமே உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு புக் வந்து இருக்குது. ஓகே. உங்களுக்கு 31 ஆண்டுகளுக்கான புத்தகம் வந்து இருக்குது. அந்த புக்கோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே. அந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிருங்க. ஸோ ஒரே ஒரு அறிவிப்பு நான் வந்து கொடுத்துட்றேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? சரத் அகாடமின்னு சொல்லக்கூடிய அந்த பேரில் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய வெப்சைட். நீங்கள் sarathacademy.in அப்படின்னு போனீங்க அப்படின்னா வந்து இந்த வெப்சைட் மூலியமாக நீங்கள் என்ன படிக்க முடியும், நம்ம கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே இப்போ வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி,
எக்கனாமி, என்விரான்மென்ட், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக் குடுக்குறோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, சிசாருக்கான கிளாஸுமே நமக்கு வந்து இருக்கு சரிங்களா. தரமான கிளாஸஸ் ரொம்ப கம்மி பிரைஸ்ல, அதாவது ஒரு குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம்க்கு எவ்வளோ பிரைஸ் இருக்குமோ, அந்த பிரைஸ் கிட்ட தான் என்ன பண்றோம், நம்ம கிளாஸஸ்க்கான அந்த ஃபீஸே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஒரு தரமான கிளாஸ் நம்ம வந்து எடுத்துக் குடுக்குறோம். நமக்கான பேட்சஸும் போயிட்டு இருக்கு சரிங்களா. மார்னிங் பேட்சும் போயிட்டு இருக்கு. அதே மாரி ஈவினிங் பேட்சும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு 5:10 மார்னிங் 5:10 இருந்து 7:40 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் சரிங்களா. ஈவினிங் பேட்ச் அப்படின்னா வந்து ஈவினிங் 7 பிஎம்ல இருந்து 9:30 பிஎம் வரைக்கும் டெய்லியுமே வந்து கிளாஸ் இருக்கும். இந்த நம்ம கிளாஸஸ் நீங்க என்ன நீங்க வந்து சப்போஸ் யுபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஓனா ப்ரிப்பேர் பண்ண முடியும். கிளாஸஸும் போக முடியும். நீங்க வந்து கிளாஸஸ் போணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம கோர்ஸ்ல கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். ரொம்பவே உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், ஹெல்ப்பா வந்து இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு கம்ப்ளீட் ஜிஎஸும் கவர் ஆகுது, சிசாட்டும் கவர் ஆகுது. கிளாஸஸ் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கிட்ட உங்களுக்கு கிளாஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்மே இந்த சரத் அகாடமி .inல உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ்மே உங்களுக்கு வந்து வந்துரும் சரிங்களா. நீங்க டாபிக் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ், சாப்டர் வைஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து போட்டு பார்க்க முடியும். டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 மாதங்களுக்கான டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வந்து வந்துரும் சரிங்களா. நம்ம கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நம்ம வெப்சைட் நீங்க வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. சரத் அகாடமி .in நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இதுக்கான வீடியோவுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்களா. இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நம்ம சேனலுடைய பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. நிறைய போஸ்ட் இதெல்லாம் போடலாம்னு இருக்கோம். நீங்க அதில ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி டெலகிராம்ல டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல என்ன படிக்கணும், அதுக்கடுத்து யுபிஎஸ்சிக்கான நிறைய அப்டேட்ஸ், இந்த வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போடுறோம். டெலகிராம் சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்பா வந்து இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமா நீங்க வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா. வேற சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.